Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. மணி 5 ஆச்சு. யாழினி இங்கிருந்து காலையில கிளம்பி போனா. இப்ப சாயங்காலம் ஆயிடுச்சு. பாயசத்தை குடிச்சிருந்தா இந்நேரம் நல்ல செய்தி வந்திருக்கணும். ஆனா ஒண்ணு வர காணுமே. அவ அந்த பாயசத்தை குடிக்கவே இல்லையா? இந்த அண்ணன் வேற வெளியில போயிட்டு வந்தவரு அண்ணி எங்க காணோன்னு கேட்டு ஏதாவது டென்ஷன் ஆவாருன்னு பார்த்தா அவரு கூலா இருக்காரு. வேற வழியே இல்ல. இப்ப அண்ணனை தான் கேட்டாகணும். அண்ணன் வேற இப்பெல்லாம் மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டேங்குது. எரிஞ்சு எரிஞ்சு விடுது. ஒரு காப்பி கொண்டு போய் கொடுப்போம். காப்பியை கொடுத்தா அண்ணன் சமாதானம் ஆயிரும். அண்ணன் காஃபி. நீ எதுக்கு காஃபி கொண்டு வர? அண்ணி தான் வீட்ல இல்லல அண்ணா. அதான் நான் போட்டு கொண்டு வந்தேன். ஏன் நான் காஃபி போட்டா நீ குடிக்க மாட்டியா? சரி குடு. யாழ் மாசமானாலும் மாசமானா நீ ரொம்பவே மாறிட்டன. என்ன மாறிட்டேன்? நீ முன்ன மாதிரி யாரையுமே கண்டிக்கிறது இல்ல. யாரு என்ன தப்பு பண்ணாலும் நீ கேக்குறது இல்ல. எல்லாரையும் அவங்க இஷ்டப்படி போட்டோன்னு விட்டுட்ட. இப்போ வீடு வீடாவே இல்ல. யாரு என்ன தப்பு பண்ணாங்க? நான் என்ன கேட்காம விட்டுட்டேன்? இதோ இந்த பிறந்த நாள் விஷயத்தையே எடுத்துக்கோங்க. அந்த சம்பந்தி உனக்கு ஆகாதவரு. அந்த மனுஷனை பத்தி நீயே கேவலமா பேசிருக்க. ஆனா அவரோட பிறந்த நாளுக்கு யாழினி கிளம்பி போனா. அப்புறம் அண்ணியும் போனாங்க. ஒருவேளை இளங்கோவும் அங்கிருந்து அப்படி போனானோ என்னவோ. பிறந்த நாளுக்கு போனா இவ்ளோ நேரமா? போனமா வாழ்த்து சொன்னமா சாப்பிட்டமான்னு சட்டு புட்டுன்னு வர வேண்டாமா? இவ்ளோ நேரம் ஆச்சு பாரு, இன்னும் ஆளைய காணோம். வீட்ல நீ ஒருத்தர் இருக்கன்னு நினைப்பே இல்லையா? இங்க பாருன, நீ இதை இப்படியே விட்டுற கூடாது. என்ன எதுன்னு கேட்கணும்ல. இத பாரமுதா, யாழினி வயித்துல குழந்தையோட இருக்கா. அவளுக்கு அவங்க அப்பா கூட இருக்கிறது சந்தோஷமா இருக்கும்ல. இருந்து கொஞ்சம் நிதானமா கொண்டாடிட்டு தான் வரட்டுமே. ஐயோ, இவர் வேற வயித்துல குழந்தை இருக்குங்கிற விஷயத்த சொல்லியே எல்லா விஷயத்திலயும் என் வாயை மூடிடுவாரு. அவர் வழியிலேயே நம்மளும் போவோம். அண்ணன், யாழினி வயித்துல குழந்தையோட இருக்கிறவ. அதனாலதான் நான் கவனமா இருக்கணும்னு இவ்வளவு தூரம் சொல்றேன். அவ நேரத்துக்கு சாப்பிட வேண்டிய சாப்பாடு இருக்கு, மாத்திரை இருக்கு. அதெல்லாம் சாப்பிட வேண்டாமா? இப்படி போனா போன இடம், வந்தா வந்த இடம்னு இருந்தா வயித்துல இருக்கிற குழந்தை என்ன ஆகும்? நீ இதெல்லாம் கேட்கணும்னா ஒரு வாரத்தை போன் பண்ணி கேளு. அமுதா, அவ என்ன அங்கேயேவா இருந்துட போறா? எப்படியோ ராத்திரி வந்துதானமா ஆகணும். வந்து மாத்திரை சாப்பிட்டோம். ஆஹா, யாழினி மேட்டர் ஒர்க் அவுட் ஆகாது போல இருக்கே. வேற ஆயுதத்தை தான் கையில எடுக்கணும். சரிண்ண, யாழினி தான் வரல. இந்த அன்னைக்கு என்ன ஆச்சு? போனமா ஒரு வாழ்த்த சொன்னமான்னு அப்படி கிளம்பி வர வேண்டியதானே. சாயங்காலம் ஆயிடுச்சு. சாயந்தரம் வரைக்கும் அங்க இருக்கணும்னு என்ன இருக்கு? வீட்ல நீ காத்துட்டு இருப்பேன்னு தோண வேண்டாமா? நான் அந்த ஆள் கூட முகம் கொடுத்து பேசுறது இல்ல. இவளாவது அங்க போயிட்டு வந்துட்டு இருந்தா தானே உறவு நீடிக்கும். இப்போ நான் வேண்டான்னு சொன்னேன்னு வச்சுக்கேன், வயிற்று புள்ளதாச்சிக்காரி யாழினி சங்கடப்படுவாள்ல. போய் இருந்துட்டு தான் வரட்டுமே. ஆஹா, சட்டுன்னு எல்லாரும் ஒண்ணு மண்ணா ஆயிட்டாங்களே. இந்த ஆயுதம் ஒர்க் அவுட் ஆகலையே. இப்ப என்ன பண்றது? யோசிப்போம். அண்ணே, அதான் இவ்வளவு தூரம் சொந்தம் ஆயிடுச்சுல. நாம மட்டும் எதுக்கு நான் விலகி நிக்கணும்? நாமளும் வேணும்னா கிளம்பி போய் அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு வந்துடலாம். வா. நேரா போயெல்லாம் ஒன்னும் வாழ்த்து சொல்ல வேண்டாம். நான் வேணா போன் பண்ணி சொல்லிக்கிறேன். நீ போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு.
இல்லண்ணே, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என்ன இருந்தாலும் யாழினி மாசமா இருக்க. நீ ஏன் யாழினி விஷயத்துல நொயின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க? அங்க கௌரி, இளங்கோ, விக்ரம் எல்லாரும் இருக்காங்க. அவங்க எல்லாரும் யாழினிய பாத்துப்பாங்க. நீ ஒன்னும் மண்டையை போட்டு குழப்பிக்காம போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு. இந்த புடி, போய் வேலையை பாரு போ. என் டென்ஷன் யாருக்கும் புரிய மாட்டேங்குது. யாழினிக்கு மருந்து கொடுத்து பல மணி நேரம் ஆச்சு. இவ்வளவு நேரம் ஒரு தகவலும் வரலன்னா என்ன அர்த்தம்? மாயா லைன்ல வந்தானா கண்ணா பின்னான்னு திட்டுவாளே, நான் என்ன பண்ணுவேன்? யாழினி, எப்படிமா இருக்க? யாழினி, இளங்கோ, அது என்னாச்சு உனக்கு? என்ன யாழினி? அது நாள் தள்ளி போயிருக்குங்க. நான் உண்டாயிருக்கேன்னு நினைக்கிறேன். யாழினி, ஏய் ஐயோ, 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 மெதுவா. என்ன மன்னிச்சிருங்க இளங்கோ. நான் உங்களை ஏமாத்திட்டேன். நீ ஏமாத்தல யாழினி, விதிதான் நம்மளை ஏமாத்திருச்சு. அதுக்கு நீ என்ன பண்ணுவ? நம்ம குழந்தைன்னா உங்களுக்கு எவ்வளவு உயிர்னு எனக்கு தெரியும். குழந்தைக்காக நீங்க எவ்வளவு கனவு கண்டுட்டு இருந்தீங்க. ஆனா அந்த குழந்தைய உங்க கையில பெத்து கொடுக்கிற பாக்கியம் எனக்கு இல்லாமலே போயிடுச்சு. பரவாயில்ல விடு யாழினி, போனதை நினைச்சு அழுது என்ன பிரயோஜனம்? அதான் நீயும் அண்ணியும் பேசி ஒரு முடிவு பண்ணிருக்கீங்கல்ல. அந்த குழந்தை நம்ம குழந்தை தானே, அது நமக்கு போதும் யாழினி. நான் பண்ணதுல உங்களுக்கு ஒன்னும் வருத்தம் இல்லையே? எந்த வருத்தமும் இல்ல. குழந்தை இல்லாம நம்ம உயிரையே இழந்துட்டு நிக்கிற மாதிரி இருக்கு. இனி வாழவே முடியாதுங்கிற மாதிரி இருக்கு. அதனாலதான் இனியா கிட்ட அவ குழந்தைய நான் கேட்ட. என்ன மன்னிச்சிருங்க. இங்க பாரு, நான் உன்னை தப்பாவே நினைக்கல. நீ முதல்ல அழாத. அத்தை, சொல்லுமா. என் வயித்துல குழந்தை உண்டான உடனே மாமா எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. என்ன எவ்வளவு அன்பா நடத்தினாங்க. எவ்வளவு மரியாதையா, எவ்வளவு கௌரவமா நடத்தினாங்க. அந்த அந்த மரியாதையும் அன்பும் எனக்கு எப்பவும் வேணும். குழந்தையே இல்லைன்னா நிச்சயமா நானும் இளங்கோவும் ஒன்னாவே இருக்க முடியாது. அதுக்கு மாமாவே விட மாட்டாரு, எனக்கு தெரியும். அவரோட உயிருக்கு இருக்கிற ஆபத்துக்கு எங்க குழந்தை மூலமா தான் ஒரு விமோச்சனம் கிடைக்கும்னு அவரு நினைச்சிருக்காரு. அவரோட எதிர்பார்ப்பு ஏமாற்றம் ஆயிட்டா எனக்கு இந்த வீட்டுல நிச்சயமா இடமே கிடைக்காது அத்தை. அதனாலதான் இனியாவோட குழந்தைய நான் கேட்டேன். எனக்கு தெரியுமா, நானும் புரிஞ்சுக்கிட்டேன், இளங்கோவும் புரிஞ்சுக்கிட்டான். அழாம இரு, டாக்டர் உன்னை அழக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. இளங்கோ, அன்னைக்கு மாமா கிட்ட நீங்க உங்க வாரிச கொடுப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்கல்ல. இப்போ உங்க வாரிசு இல்ல. அந்த வாரிசுக்காக நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? யாழினி, என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? யாழினி, ஏன் இப்படி தேவையில்லாம குழப்பிக்கிட்டு இருக்க? அப்பா அந்த வாரிசை பெத்து கொடுப்பியான் தான் கேட்டாரு. அதுக்காக தான் நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன். இளங்கோ, நீங்க மாமா பேசினத நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். மாமா எப்படியாவது உங்க மூலமா ஒரு வாரிச கொண்டு வரணும்னு தான் நினைச்சிருக்காரு. அப்போ
இந்த குழந்தை இல்லாம போயிடுச்சுன்னு போது அவர் உங்களுக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி அது மூலமா வாரிச பெத்து கொடுன்னு கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? இங்க பாரு, அவர் அப்படி அறிவு கட்டத்தனமா கேட்டா நான் அப்படி பண்ணிடுவேனா? இந்த ஜென்மத்துல நீ மட்டும்தான் எனக்கு பொண்டாட்டி. உன்னை தவிர வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். கேட்டல்ல, உன் மேல அவ எவ்வளவு உயிரா இருக்கான்னு நீ புரிஞ்சுக்கிட்டல்ல. இப்படி எல்லாம் சந்தேகப்படலாமா? யாழினி, இளங்கோ உன் மேல எவ்வளவு அன்பா இருக்காருன்னு உனக்கு தெரியாதா? நீ இப்படி எல்லாம் யோசிக்கலாமா? சூழ்நிலை யாரையும் எங்கேயும் கொண்டு போய் நிறுத்திரும். எனக்கு மட்டும் குழந்தை இல்லைன்னா மாமாவும் அமுதா சித்தியும் சேர்ந்து என்ன வீட்டை விட்டே துரத்திடுவாங்க. அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். அத்தை உன் கூடவே இருக்காங்க. இளங்கோ எந்த கட்டத்திலயும் உன்னை கைவிட மாட்டாரு. நானும் இருக்கேன். அப்படியெல்லாம் எதுவும் நடந்துராது. நீ எதுக்கும் பயப்படாதக்கா. 1000 தான் எனக்கு சமாதானம் சொன்னாலும் யார் மனசு எப்ப வேணாலும் மாறும். நீ நீ உன் குழந்தைய தரேன்னு சொன்னது மட்டும்தான் எனக்கு இப்போ ஒரே நம்பிக்கையா இருக்கு. உன்னை நான் என் தங்கச்சியா பார்க்கல, தெய்வமா பார்க்கிறேன். ஏய் யாழினி, என்ன இது? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? அக்கா தங்கச்சிக்குள்ள யாராவது கும்பிடுவாங்களா? பேசாம இரு. நீ வருத்தப்படாத. இங்க பாரு, அழக்கூடாது. அப்பா ஃபோன் பண்றாரு. ஐயோ 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 கடவுளே. ஐயோ, மாமாக்கு விஷயம் தெரிய வேண்டாம் இளங்கோ. என்னப்பா ஏய் யாழினி, அவருக்கெல்லாம் எதுவுமே தெரியாது யாழினி. நாங்க யாரும் அவர்கிட்ட சொல்லவும் மாட்டோம். நீ தைரியமா இரு. என்ன போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? ஆமா, நீங்க பேசுங்க. ஐயோ, நான் பேச மாட்டேன். வேண்டாப்பா, நீயே பேசு. இளங்கோ, நீயே பேசு. நீயே பேசு. மாமாவுக்கு நீங்க 2 பேரும் அப்பா வீட்ல இருக்கீங்கன்னு தான் தெரியும். அப்படியே மெயின்டைன் பண்ணி பேசு. சரி, ஸ்பீக்கர்ல போடுறேன். கொஞ்சம் சைலண்டா இருங்க. பேசு. அப்பா, என்னங்கப்பா? என்னப்பா, உங்க மாமனார் பிறந்த நாள் விழா எல்லாம் முடிஞ்சுதா இல்லையா? முடிஞ்சதுப்பா. நல்லபடியா முடிஞ்சது இல்ல? நல்லபடியா முடிஞ்சதுப்பா. அப்புறம் சட்டுப்பட்டுன்னு கிளம்பி வர வேண்டியதானே? இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதோ கிளம்பிட்டோம்ப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவோம். ஏம்பா, யாழினி நல்லா சாப்பிட்டாளா? மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்துக்கிட்டாளா கரெக்டா? அப்பா வீட்டுக்கு போன சந்தோஷத்துல எல்லாத்தையும் மறந்துருக்க போறா. இல்லப்பா, எல்லாமே கரெக்டா தான் சாப்பிட்டேன். எதுக்கு கேட்டேன்னா, அங்க அந்த இனியாவும் வந்திருப்பால. அவ அக்கா மேல பாசம் காட்டுறங்கிற பேர்ல சும்மா பேசி பேசி எல்லாத்தையும் மறக்கடிச்சிருப்பா. அதனால தான் விசாரிச்சேன். அப்பா, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நல்லாவே சாப்பிட்டா. அப்ப சரி. ஏண்டா, நீ பைக்ல தான் அங்க போன? ஆமாப்பா. இத பாரு, யாழினிய பைக்ல எல்லாம் கூட்டு வராத. கேப் புக் பண்ணி கூட்டிட்டு வா. ஏன்னா வயித்துல குழந்தை இருக்கப்போ பைக்ல வர்றது போறதெல்லாம் நல்லது இல்ல, புரியுதா? சரிப்பா, அப்படியே கூட்டு வந்துடுறேன். டேய், வெளியில கண்டதை வாங்கி கொடுத்துறாத. எதா இருந்தாலும் வீட்டுல தான் பண்ணி சாப்பிடணும். அதான் நல்லது. வெளியில சாப்பிட்டா வயித்துல இருக்க குழந்தைக்கு ஒத்துக்காது. குழந்தை முக்கியம். சரிங்கப்பா. சரி சரி, சீக்கிரம் கிளம்பி வாங்க. சரியா? சரிங்கப்பா, சீக்கிரம் வந்துடுறோம். சரி வாங்க. வச்சுட்டாரா? என்னண்ணே, என்ன சொன்னாங்க? பிறந்த நாள்லாம் நல்லபடியா கொண்டாடிட்டாங்களாம். கிளம்பி வராங்களாம். யாழினிக்கு உடம்பெல்லாம் நல்லா இருக்கானே? ஏன், அவ உடம்புக்கு என்ன? இல்ல, இடம் மாறி தங்கியிருக்கான்ல, சூடு கீடு ஏதாவது ஆயிருக்குமோன்னு கேட்டேன். அப்படிலாம் அவன் எதுவும் சொல்லலையே. இல்லண்ணா, அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா மருந்து கிருந்து ஏதாவது ரெடி பண்ணி வைக்கலாமான்னு கேட்டேன். அதான் ஒண்ணும் இல்லைங்கிறல்ல. அப்புறம் என்ன, போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு.
எதுவுமே ஆகலன்னு சொல்றாரு. நான் மருந்து ஏதாவது தப்பா கலந்து கொடுத்துட்டேனா என்னன்னு தெரியலையே. ஓகே, சூப்பர், ஃபேண்டாஸ்டிக், எக்ஸலன்ட், பலே. இதெல்லாம் பார்த்தா இனியா இம்ப்ரெஸ் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். அவ எனக்கு சொல்ல போற நியூஸ் எங்களை எவ்வளோ ஹாப்பியா ஆக்க போகுதுன்னு நினைச்சா. எங்க அவ இவ்வளோ லேட் ஆகுது? அவளுக்கு கால் பண்ணா சர்ப்ரைஸ் ஸ்பாயில் ஆயிருமா? அவ என்கிட்ட அதை சொல்லும்போது அவ கண்ணில் தெரிகிற வெக்கம், சந்தோஷம் எல்லாத்தையுமே நான் பார்க்கணும். ஓகே சகோதரா, என் வீட்டுக்கு ஒரு வாரிசு வேணும்னு நான் வேண்டாத கடவுள் இல்ல. எந்த சாமி கருணை காட்டுச்சோ 2 மருமகளும் ஒரே நேரத்துல உண்டானீங்க. ஆனா அது குடும்பமா சேர்ந்து கொண்டாட முடியாத மாதிரி கடவுள் இப்படி ஒரு சோதனையை கொடுத்துட்டாரு. இது எங்க போய் சொல்றது? யாருப்பா? அண்ணி, அண்ணன் தான் கால் பண்றாரு. விக்ரமா? விக்ரமா? அண்ணி, உங்களுக்கு ஃபோன் பண்ணி கிடைக்காம தான் எனக்கு கால் பண்றாருன்னு நினைக்கிறேன். இந்தாங்க நீ உடனே பேசுங்க. இல்ல இளங்கோ, நான் இப்ப இருக்கிற மனநிலைமையில என்னால பேச முடியாது. நீயே பேசு. அண்ணி, எடுத்தோன்னு உங்களை தான் நீ கேட்பாரு. அது அவனுக்கு தான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற விஷயம் தெரியாதுல்ல. நீ இவங்க அப்பா வீட்ல இருக்கீங்கன்னு தானே நினைச்சிட்டு இருப்பான். ஆமா அத்தை. இளங்கோ, நீயே ஏதாச்சும் பேசி சமாளி. அண்ணி, சரி அண்ணி. அண்ணா சொல்லுண்ணா. டேய் என்னடா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது நாங்க தெரியும் தெரியும், மாமாவுடைய பர்த்டே பார்ட்டிலாம் முடிச்சிட்டு நீ எல்லாம் அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க அதானே? ஆமாண்ணே ஆமாண்ணே. சரி, அப்படியே இனியா கிட்ட மாமா கிட்ட போன கூட. அவருக்கு பர்த்டே விஷ் பண்ண மறந்துட்டேன் வேலை டென்ஷன்ல. ஐயோ, மாமா கிட்ட கூட பர்த்டே விஷ் பண்றேன்னு சொல்றாரு. ஐயோ, பக்கத்துல எங்கயாவது வந்திருக்கேன்னு சொல்லு. அண்ணா, நான் பக்கத்துல கூல் ட்ரிங்க்ஸ் வாங்குறதுக்காக கடைக்கு வந்திருக்கேன். ஓ, நான் வீட்டுக்கு போயிட்டு மாமா கிட்ட கொடுக்கட்டுமா? சரி சரி சரி, ஓகே ஓகே. அப்புறம் இனியா என்ன பண்றா? பிஸியா? என்ன? அண்ணி, நீங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறாரு. அது நான் டேய், ஏதாவது பேசி சமாளின்னு சொன்னா ஒவ்வொன்னும் எங்க கிட்ட கேக்குற? ஐயோ அத்தை, நீ தான் வெளியில இருக்கேன்னு சொன்னல, அதையே சொல்லு. சொல்லு இளங்கோ, நான் சொல்லு. அண்ணா, நான் வெளியில இருக்கேன்னா அண்ணி வீட்டுல மாமா யாழ்னியோட பேசிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே ஓகே. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு இவனே. இனியா ஏதாவது சொன்னாளா? இல்லையண்ண. காலையிலேருந்து அவ 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 எப்படி இருக்கா? எப்படி இருந்தாங்கன்னா, ஐ மீன், ஒரு சந்தோஷமாவா, கண் கலங்கினாளா, இல்ல எப்படி 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 இருந்தா? அப்படிலாம் ஒண்ணு இல்லையண்ண, எப்பவும் போலதான் இருந்தாங்க. ஏன் சொல்லலையா? இல்லையண்ண. என்ன விஷயம்? என்ன? அப்ப அவ கன்சீவ் ஆன விஷயத்தை என்கிட்ட தான் முதல்ல சொல்லணும்னு நினைச்சிருக்கா. அப்பா அக்கா யாருக்கிட்டயும் சொல்லல. ஓகே சரி. இப்ப இளங்கோ, எப்ப கிளம்புறீங்க அங்கேருந்து? எப்போ கிளம்புறீங்கன்னு கேக்குறியாண்ணா? ஆமாண்டா. இதோ இதோ இப்ப கிளம்பிடுவோண்ணே, இப்ப கிளம்பிடுவோம். சரி சரி, ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. டேய், அண்ணிய சீக்கிரம் அனுப்பி வைடா. சரி, ஓகேண்ணா. அத்தை, யாழ்னி இப்படி இருக்கும்போது நான் மட்டும் எப்படி கிளம்ப முடியும்? ஏன் அத்தை வருவேன்னு சொல்லிட்டாரு? உன் புருஷன் கிட்ட வரமாட்டேன்னு சொல்ல முடியுமா? நான் கிளம்பி வரேன்னு உங்க வீட்டுல போய் நிப்பான். அத்தை, நான் இப்ப என்னதான் பண்றது? நீ கிளம்பு, யாழ்னிய நான் பாத்துக்கிறேன். அத்தை அத்தை அத்தை, அது வந்து நான் ஐயோ அம்மாடி தாயே, அவ என்னோட மருமக, நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. போ, கிளம்பு போ. அம்மா, அண்ணி மட்டும் இல்ல, நீங்களும் கிளம்புங்க. யாழ்னிய நான் பாத்துக்கிறேன். நானும் போயிட்டா நீ எப்படா தனியா பாத்துப்ப? இல்லம்மா, அப்பா கிட்ட வேற இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்புறேன்னு சொல்லியிருக்கேன். இப்ப போகாம இருந்தா எப்படி? அதனால நீங்க முதல்ல கிளம்புங்கம்மா. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
nothing.